என்ன தீட்சிகரே, உங்களுக்கு தாளிகிரியை தவிர கதை, இதிகாசம், புராணம் இதெல்லாம் படிக்கிற ஆசை இருக்கா? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? நீங்க ஏதோ புத்தகம் படிக்கிறத நான் ஜன்னல் வழியா இருந்து பார்த்தேன். இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. படிச்சு பழக்கமாயிடுச்சு. ஒரு சின்ன காகிதம் கையில கிடைச்சா கூட படிக்கணுங்கிற ஆர்வம். அந்த கதவை திறங்க. உங்க ஆர்வத்தை தூண்டி விட்ட அப்படிப்பட்ட புத்தகம் என்னங்கிறத நானும் தான் கொஞ்சம் பார்க்கிறேன். ஒண்ணும் இல்ல, விசேஷமா ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு புஸ்தகம், கதை புஸ்தகம் தான். இப்பெல்லாம் உங்க நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. அதுவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன தேசிகரே, எங்கேயோ பிரயாணம் போறது மாதிரி தெரியுது. அப்படின்னா இந்த பக்கம் எங்க போறீங்கன்னு கேட்டேன். அது வந்து என்னமோ வயிறு ரொம்ப வலிக்குது, அதான் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்க போறேன். வைத்தியர் வீடு அந்த பக்கம்ல இருக்கு, இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க? அட ஆமா இல்ல, இந்த வயிற்று வலி வந்ததுலேருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எதுக்கு 10 பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சுந்தரி வீட்டுக்கு போறேன்னு சொல்ல வேண்டியது தானே? சுந்தரி வீட்டுக்கா? எந்த சுந்தரி? நான் ஏன் அங்க போனோம்? அது எல்லாத்தையும் நீங்க தான் எனக்கு சொல்லணும். அவங்க வீட்டுக்கு போய் திரிபுர சுந்தரியோட ஜாதகத்தை கொண்டு வந்தீங்களாமே, அவளுக்கு வேற ஏதாவது வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நான் எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது வரன் பார்க்கணும்? அவங்க அப்பாவை சந்திச்சேன், ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாரு. ஏன் கூப்பிட்டாருன்னு எனக்கும் தெரியாது. அவங்க வீட்டுக்கு போன பிறகு காஃபி கொடுத்து ஒரு தடவை என் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து, விருபாட்ச சாஸ்திரிகள் பையனுக்கு இந்த ஜாதகம் பொருத்தமா இருக்கா பாருங்கன்னாரு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், விருபாட்ச சாஸ்திரிகள் எல்லாத்தையும் பார்த்து தான் நிச்சயம் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல. இந்த காலத்துல ஒரு வைத்தியர் பத்தாதுன்னு 2 வைத்தியர்கிட்ட போறாங்கல்ல, அதே மாதிரி எங்கிட்ட காட்டினாரு. அப்புறம் அப்புறம் என்ன இருக்கு, பார்த்தேன், எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன், காஃபியை குடிச்சேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் இத பாருங்க, இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்கன்னா எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். ஏற்கனவே வயிற்று வலியில துடிக்கிறேன். அம்மா, அம்மா, லக்ன பத்திரிக்கை குறிக்கிற அன்னைக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஏதாவது மறந்து விட்டு போயிருந்தா சொல்லுங்க. லக்ன பத்திரிக்கை அன்னைக்கு இதெல்லாம் காலி ஆயிடுமாப்பா? அப்புறம் கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுவ? முதல்ல இந்த வேலை முடியட்டும்மா. அம்மனை நம்பினவங்களுக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துக்குவா. நமக்கு நல்ல வழி அவளே காட்டுவா. அந்த பாவி ஜக்கி நம்ம நிலப்பத்திரத்தை மட்டும் திருப்பி கொடுத்திருந்தா, அதை வித்தோ அடகு வச்சோ நம்ம சுந்தரியோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்திருக்கலாம். அந்த சாஸ்திரி முன்னாடி தலைகுனிவும் ஏற்பட வாய்ப்பு இல்ல. சுந்தரி நாளைக்கு மனையில உட்காரும் போது வெறும் கழுத்தோடய உட்காருவா? கழுத்துக்கு ஒரு சின்ன செயினாவது இருக்கணும்ல. காதுக்கு பெருசா இல்லனாலும் ஒரு சின்ன தோடு வாங்கி போட்டா நல்லா இருக்கும். தங்கங்கிற வார்த்தைய நம்ம வீட்டுல வாயால மட்டும்தாம்மா சொல்ல முடியும். இந்தா இத புடி. அம்மா, நம்ம சுந்தரி நாளைக்கு நல்லபடியா வாழணுப்பா. என்னை விட இந்த நேரத்துல இது அவளுக்கு தான் தேவைப்படும். இந்த பாரு, அப்புறம் என் பெட்டியில ஒரு ஜோடி பவுன் வளையல் இருக்கு, ஒன்ன சுந்தரிக்கு போட்டு விடு. இன்னொன்னு கல்யாணம் வருதுல்ல, அந்த நேரத்துல இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுக்கலாம். அதாப்பா சரியா இருக்கும். ஏன் இப்ப இதையெல்லாம் நினைச்சு கண்ணீர் விடுற?
எப்படி எதிர்காலத்துல எல்லாம் அவளுக்கு தானே போய் சேர போகுது. அதை இப்பவே கொடுக்கறேன், அவ்வளவுதான். உற்சவ காலத்துல ஸ்ரீ சக்கரம் மேல வர்ற நேரத்துல என் வீட்டுக்காரர் வந்துருவார்னு அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லிட்டு போனான். சுந்தரி, இப்போ உனக்கு என்னம்மா வேலை இருக்கு? கணக்கு எழுதுற வேலை. அது இல்லம்மா, இப்போ உனக்கு ஓய்வு இருக்கா? இல்ல அர்ச்சகரு, இதுக்கு முன்னாடி காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை மொத்த கோவிலையும் பெருக்குனா வேலை முடிஞ்சிரும், வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. கடைசி பக்தர் வந்துட்டு போற வரைக்கும் இங்கேயே உட்கார வேண்டியதா இருக்கு. அவங்க அர்ச்சனை தட்டு வாங்கினா ரசீது எழுதணும், மொத்தமா கணக்கு பார்த்துட்டு சரியானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். சரியா வரலனா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து எங்க தப்பாச்சுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். அம்மா தாயே, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு நேரம் ஒதுக்க முடியுமான்னு கேக்குறேன். அப்படியா? இத நீங்க ஒரே வார்த்தையில கேட்டிருக்கலாமே. தேவையில்லாம உங்களுக்கு இவ்ளோ கதையை சொன்னேன். தனியா நின்று மரத்துக்கிட்ட பேசின மாதிரி இருக்கு. சரி, என்னன்னு சொல்லுங்க. அது விஷயம் என்னன்னா, அது ஒண்ணு இல்லம்மா. ஐயோ, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மங்களார்த்தியா? நாளைக்கு கல்யாணமாக போற பொண்ணு இல்லையா, நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான்.